அது போக லாபத்துல 2% கொடுக்கணுமா வருடம். இது எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே துப்புர தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. மின் வாரியத்துல இன்னும் கரண்ட் பில் கட்டாம வச்சிருக்காங்க. எப்ப பீஸ் பண்ணிட்டு போவான்னு தெரியல. பீஸ் பண்ணிட்டு நகராட்சிக்கே கரண்ட் இருக்காது. அதனால இது போன்ற ஒரு சூழ்நிலையில திக்கி திணறு நகராட்சி நிர்வாகம் திக்கி திணறி இருக்கிற நேரத்துல வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். மக்களுடைய வரி பணம் தான். ஏற்கனவே சொத்து வரி, குடிநீர் வரி, அந்த வரி, இந்த வரி, தானி வரி முதற்கொண்டு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம மாரி பாமர மக்கள் இந்த ஊர்ல வாழ முடியுமா என்ற யோசனையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால இந்த மக்கள் பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்துல கொண்டு போய் எங்களுக்கு வாழ்வாதாரம், அதாவது 3000 பேர் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க இந்த வாரச்சந்தையினால. வாரச்சந்தைக்குள்ள புதிய பெருந்துறை வந்தா 3000 பேர் பாதிக்கப்படுறாங்க. மறைமுகமாக 50,000 பேர் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது. ஆகையால் தன்னை உடன் கொண்டு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதை ஏதாவது மோட்டிவ் ஏதாவது எழுதுக்காம மாற்று இடத்தை தேர்வு செய்து அறந்தாங்கி திருச்சியில பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர், சென்னையில பாத்தீங்கன்னா கீழாம்பாக்கம், அது போல அறந்தாங்கி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அறந்தாங்கி சுற்றி 35 ஏக்கர் இருந்து அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்திலேயே தொலைநோக்கு பார்வையுடன் பஸ் ஸ்டாண்டை அமைத்தால் இந்த அறந்தாங்கி நகரம் வளர்ச்சி அடையும் என்பதை வலியுறுத்துகிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்னொரு வர்த்தக சங்கத்துக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த வாரச்சந்தை நலச்சங்க சார்பாக நாங்கள் வைக்கிறோம். ஒரு நாள் கடை அடைத்து ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இந்த வர்த்தக சங்கம் கண்டிப்பாக இது செவிசாய்ந்து எங்களுக்காக இதுல ஒரு 3000 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால வர்த்தக சங்கம் ஒரு நாள் கடை அடைத்து எங்களுக்கு ஒரு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நகர பாரதிய ஜனதா கட்சி அம்மா சந்தியா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றியை வாழ்த்து